அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்கள் சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது. நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான். அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபா, ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பழச நினச்சா ஒன்னொன்றுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க, படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு அவங்களுக்கு பிடிச்ச படம் முகேஷ். முகேஷ் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் எல்கே சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா சுதீஷ் சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால இங்க எல்லாருமே எனக்கு புதுசில்லை, எல்லாருமே ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் சொல்லலாம், அம்மால அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை கரெக்டா நீங்க நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை ஃபோன்ல ஷூட் பண்றாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி
ஸோ இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்போ சொன்னேன், எனக்கு யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார், உண்மையான மாமா எங்க நிக்கிறாரு. ஆனா படத்துல மாமாவும் மச்சானும் நீங்க பண்ண லூட்டிய பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரிச்சேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரானரியா ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கிய புடிங்க பாண்டி அண்ட் சொல்றதுலேயே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாம மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ப்ரொடியூசரா வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்து இருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்துல பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த crew. ஐ விஷ் எவ்ரிஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் மூவியா இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புறேன். நன்றி, வணக்கம். பெரிய நன்றிகள்.